என்ன எப்ப பார்த்தாலும் நோட்டு கையுமா ஹோம்ஒர்க் எழுதுற மாதிரி இல்லப்பா. நான் சும்மா இன்னைக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொண்டு எடுத்தேன். எடுத்துட்டு அப்புறம் அப்படி கீழே வச்சிட்டேன். வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க என்ன கேட்கணும் சொல்லுங்க. அது வழக்கம் போல ஒரு குதர்க்கமான கேள்விதான். எப்படி ஆரம்பிக்கிறது? சரி, வழக்கம் போல நேராவே போட்டு உடைச்சிடுறேன். அதாவது சிங்கிளாக இருப்பது நல்லதா இல்லை கமிட்டடா மேரேஜ் பண்ணி இருப்பது நல்லதா? இல்லைன்னா அது கேட்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு, வேண்டானா டாபிக். நம்மளுக்கு இதே கேள்வி எல்லா இடங்களிலும் காமனா நீ கேட்கனே தான் இருக்கிறீங்க. நானும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இருந்தாலும் சொல்றேன். இப்ப என்ன கேள்வி, சிங்கிளா இருக்கிறது நல்லதா கமிட்டடா இருப்பது மேரேஜ் ஆகி இருப்பது நல்லதா? வசனத்துல இருந்து ரொம்ப தூரம் எல்லாம் போக தேவையில்லை, நீங்க வச்சிடலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆதியாகமம் 2:18 பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆமா, எல்லாத்தையும் ஆண்டு படைக்கிறார். நம்ம அப்படிதான் வாசிக்கிறோம். அந்த ஆதியாகமம் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலிருந்து வரிசையை படிக்கும் பொழுது அவர் ஆகாயத்தையும் அப்புறம் வானங்களையும் நட்சத்திரங்களையும் சூரியனை சந்திரனை எல்லாத்தையும் வரிசையை படைக்கிறார். படிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் மனுஷனையும் படிக்கிறார். ஆமாவா இல்லையா? படைக்கிறார். அப்ப மனுஷனையும் படைக்கிற தேவன் அவங்க ஒரு வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றது அப்படின்னா, எல்லாத்தையும் படைச்சிட்டு நல்லது நல்லதுன்ட்டாரு. வாவ் வாவ், இது சூப்பர், வாவ் வாவ் அப்படிங்கிறாரு. ஆனா மனுஷனை மட்டும் படிச்சுட்டு என்ன சொல்றாரு? தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்றாரு. நல்லதல்லங்கிற வேர்டே ஃபர்ஸ்ட் டைம் அங்கதான் யூஸ் பண்றாரு. ஓ, முதல் டைமே அங்க. சரி சரி, எல்லாத்துக்கும் நல்லது நல்லது நல்லதுன்னு சொன்ன தேவன் அப்ப இது நல்லதுன்னு சொல்லி இருக்கணும்ல. உடனே சொல்றாரு படைச்சிட்டு, அடடே இவன் ரொம்ப டேஞ்சர்பா, இவன் தனிமையா இருந்தானா இருக்கிறத சாவடிச்சு சொல்லிட்டு மனிதன் தனிமையா இருக்கு நல்லதுன்னு சொல்லி படைச்சிட்டு அவனுக்கு என்று ஏற்ற துணை. இங்கதான் சீக்வன்ஸே. ஏன் அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, அவன் சிங்கிளா இருந்தானா பல பேத்துக்கும் பிரச்சனை, அவன் சிங்கிள் இல்லாம கல்யாணம் பண்ணிட்டானா பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறதுக்காக அவன் பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்ல வர்றாரு. தனிமையா இருக்க நல்லதல்ல, அவனுக்கென்று ஆதாமுக்கு ஒரு ஏவாளை ஆண்டவர் தருகிறது சொல்லி ஏவாளை. புரியுதா? அப்ப மனுஷன் சிங்கிளா இருக்கிறது தவறு. அவன் ஒரு கல்யாண வயசு வரும்பொழுது கல்யாணம் பண்றது நல்லது. அவன் சிங்கிளா இருந்தானா பல பேருக்கு பிரச்சனை. அதனால அவன் இருக்கணும் ரைட் டைம்ல கல்யாண வயசு வந்தவன கல்யாணம் பண்ணிடணும். சரியா? அடுத்த வாயில இருந்து உள்ள வருது பழக்கு. அதாவது இன்னும் டவுட் என்னன்னா, இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சொல்றீங்க கல்யாணம் பண்றது நல்லது அப்படின்னு, நல்ல சந்தோஷமா இருப்போம். ஓகே, சில பேர் கல்யாணம் பண்ணியும் டாமன் ஜெரி மாதிரி இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? நீங்க தப்பான சாய்ஸ் பிடிக்கூடாது அப்படிங்கிறதா தப்பான சாய்ஸ். இப்போ நீங்களா போய் சூஸ் பண்ணிக்கிறது, நீங்களா போய் அது எனக்கு பிடிச்சிருக்குது, இது எனக்கு பிடிச்சிருக்குது, அது அழகா இருக்குது அப்படி கிடையாது. வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் புஸ்தகம் 18:22 நீங்க படிச்சீங்க அப்படின்னா படிங்களேன். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். அப்ப என்ன சொல்றாருன்னா, மனைவி நம்ம வீட்டோட பொக்கிஷம், வாழ்க்கையோட பொக்கிஷம். அப்போ அதை நீங்க எப்படி பொக்கிஷத்தை போய் ஒரு கோல்ட தேட போறீங்க அப்படின்னா நீங்க தனியா போய் தேடுவீங்களா? என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ நினைக்கிற உனக்கு மட்டும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாழ்க்கைக்கு நன்மை கொண்டு வரேன், அந்த கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்னோட அப்படி நினைக்கிறேன். அப்படி கிடையாது. அது வீட்டுக்கு வரக்கூடிய பொக்கிஷம் அப்படின்னா தகப்பனுக்கும் தாய்க்கும் உங்களுடைய ஃபேமிலிக்கும் சபைக்கும் எல்லாத்துக்கும் வரக்கூடிய பெஸ்டா இருக்கணும். யாரா ஒருத்தங்கிட்ட நீங்க பேசி கொண்டிருக்கிற ஒரு உறவு கிட்ட அவங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்க கோபத்தையோ அவங்களுடைய தனிப்பட்ட விஷயத்த காட்டினாங்க அப்படின்னா, அதாவது செட்டிலாம பிக்ஸ் ஆகாம போயிருச்சுன்னா எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் ஆயிடும். அப்பா அம்மாவுக்கு ப்ராப்ளம், அப்புறம் வீட்டுக்கு ப்ராப்ளம், ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ராப்ளம், எல்லா இடத்துலயும் அதை பிச்சுட்டு போயிடுவாங்க. என் கனவு மட்டும் போதும், அவன் மட்டும் போதுமாங்க, செட் ஆகாது. அப்போ அதை என்ன சொல்ல வர்றாருன்னா, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். அப்போ நீங்க கண்டுபிடிச்சிட முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. உங்க அப்பா அம்மா கண்டுபிடிச்சிட முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவர் உங்களுக்கென்று நியமித்த அந்த விழா எலும்ப அவரா கொடுத்தா மாத்திரம் தான் சந்தோஷமா இருக்கும். அப்ப அந்த மனைவி வரணும்னா யார்கிட்ட காத்திருக்கணும்? கர்த்தரிடத்துல காத்திருக்கணும். அவர்கிட்ட கேட்டீங்கன்னா நன்மையானது உங்க எங்க தேடி வரும்? நம்மள தேடி வரும். நீங்களா தேடினீங்கன்னா ஏதாவது ஒண்ணு வீட்டுக்கு ஏதாவது ஒண்ணு வரும், ஏதாவது ஒண்ணு வரும். அது உங்களுக்கு பிரச்சனையா முடியும். அதனால நீங்க கொஞ்சம் யாரெல்லாம் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, சிங்கிளா இருக்கிறது ஃபர்ஸ்ட் தப்பு. அதாவது கல்யாணமான வயசு ஆயிட்டு சிங்கிளா இருக்கிறது தப்பு. கல்யாணம் முடிங்க. ரெண்டாவது, நீங்களா போய் ஏதாவது ஒன்று தேடி பிரச்சனை மாற்றுறதுக்கு பதிலா
நான் என்ன சொல்ல, அதுக்கு எங்க அப்பாவை கூட்டிட்டு போகணுமா சார், அமெரிக்கால எல்லாம் தானா தேடிக்கிறாங்களா சார், நாங்க மட்டும் சார் கூட்டிட்டு போகணுமா, அப்படி சொல்ல கிடையாது. தாராளமா நீங்க பார்க்கலாம். ஆனா அதுக்கு எப்படி நீங்க பார்க்கணும்னா கர்த்தர் இடத்துல கேட்கணும். அவர் உங்களுக்கு நல்லதை காண்பிச்சு கொடுப்பார். அவர் சொல்றபடியே நீங்க நல்ல ஒரு பொண்ணை தேடிங்க, சந்தோஷமா இருங்க. அவர் உங்களையும் உங்க குடும்பத்தை ஆஸ்வதிக்கட்டும். ஹேவ் அ பிளஸட் சாப்பிடுங்க. தேங்க்யூ.